வணக்கங்க. மந்த்லி மந்த்லி ப்ரொவிஷன் வாங்குவோம். அது பிளான் பண்ணி வாங்குவோம். இந்தந்த பொருள் வேணும், இந்தந்த பொருள் வேண்டாம் அப்படிங்கிறம்போது, எவரி மந்த் ப்ரொவிஷன் வாங்கும்போது எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, நான் அதிகமா பண்ணுவேன். வீட்ல என்ன இருக்குன்னே பார்க்காம போயிட்டு கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் மறுபடியும் எடுத்துட்டு வந்துருவோம். ஒரு பொருள 2 டைம் வாங்கி வச்சிருப்போம். சம்டைம் புழு பிடிக்கிற அளவுக்குலாம் வேஸ்ட் ஆயும் பொருள கொட்டுற நிலைமை ஆயிரும். அந்த தப்ப மட்டும் பண்ணவே கூடாது. இப்போலாம் ப்ரொவிஷன் வாங்க போறோம்னா, ஸ்டாக் ஏதாவது இருக்கா? மிச்சம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வாங்குனா, அடுத்து நம்ம அத கம்மி பண்ணிக்கலாம்ல. ஒரு ரூ. 100 சேவ் ஆகும். இந்த மந்த் எனக்கு கேழ்வரகு, ப்ரவுன் சுகர்லாம் இருந்தது. சரி அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இட்லி அரிசி எல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு போய் தான் வாங்குனேன். சரி என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்துடலாமா? நான் டிமார்ட் என் வீட்ல இருந்து ஒரு 1 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். அங்க தான் வாங்குனேன். ஒன்ஸ் வாங்கிட்டேன்னா ஒரு 1 1/2 மந்த் கிட்ட அப்படியே மூவ் பண்ணிடலாம். அதுக்காண்டி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மொத்தமா வாங்கி வச்சுறது. ஆனா டிமார்ட்டோட என்ன டிராபேக்ன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்றேன். ஒரு ரூ. 100 சேவ் பண்றோம்ன்னு சொல்லி தான் நம்ம இங்க இருந்து டிமார்ட்குள்ளேயே போவோம். வெந்தயம் வாங்கியிருக்கேன். நான் அதிகமா வெந்தயம் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மோர்லலாம் ஊற வச்சு குடிக்கிறது, இது மாரி கொஞ்சம் நல்ல பழக்கத்துக்கு மாறிக்கிட்டு வரேன். அதனால கொஞ்சம் பெரிய பேக் வாங்கிட்டேன். ப்ரவுன் சுகர் இருக்கு. அதனால ஒயிட் சுகர் மட்டும் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். வெள்ளச்சோளம், கம்பு இத பத்தி நான் சொல்லியே ஆகணும். இந்த வெள்ளச்சோளம், கம்பு நாங்க எல்லாமே விவசாயம் பண்றவங்க தான். அது சின்ன வயசுல இருந்தே நாங்களே கம்புலாம் போட்டு எடுக்கிறத நானே பார்த்துருக்கிறேன். அப்பல்லாம் கம்மங்கஞ்சி அப்படின்னாலே நான் தெறிச்சு ஓடுவேன். நான் கம்மங்கஞ்செல்லாம் பெருசா விரும்பி குடுக்கவே மாட்டேன். இப்போ ஒரு ஏஜுக்கு மேல இதெல்லாம் சாப்பிட்டா நல்லது, இது சாப்பிட்டா நல்லது அப்படின்னு கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு என்ன சொன்னாலும் அத நான் பழக்க ஆரம்பிச்சுடுறேன். டேஸ்ட் அப்படிங்கிறது போயி ஹெல்த்தி அப்படிங்கிற வெர்ஷன்க்குள்ள மாறிட்டோம். இத வாங்கும்போதே எனக்கு தோணும். அப்பலாம் நம்ம இத மதிக்கவே மாட்டோமே. இப்ப கடையில போய் காசு குடுத்து வாங்கி சாப்பிடுறோம். வெள்ளச்சோளம் வாங்கிட்டு வந்துட்டேன். இட்லி மாவு, தோசை மாவு ஆட்டும்போது போட்டுக்கலாம். அது வெள்ளச்சோளமும் நான் பார்த்து இப்ப கடையில காசு குடுத்து தான் வாங்கிட்டு வரேன். கம்பு இத கம்மங்கஞ்சிக்கும், இட்லி மாவுக்கும் போட்டுக்கலாம். பெரும்பாலும் நாங்க கம்மங்கஞ்சி காய்ச்சிருவேன். மந்த்லி 1 பேக்னாலும் இத நான் யூஸ் பண்ணிர்றேன். உளுந்து வாங்கியிருக்கேங்க தோசை பொடிக்கு. இது உளுந்தங்கஞ்சி ஏதாவது காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை வாங்கியிருக்கிறேன். வறுத்து சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்யணும்னாலும் இத வச்சு செஞ்சுக்கலாம். மஞ்சப்பொடி, சோம்பு, சீரகம், கடுகு, எள்ளு, மிளகு. மாசமும் ஒரு 3 பருப்பு முக்கியமா வாங்குவோங்க. ஒண்ணு பாசிப்பருப்பு, ஒண்ணு கடலை பருப்பு, ஒண்ணு துவரம் பருப்பு. கொஞ்சம் பொரிகடலை வாங்கியிருக்கேங்க. 1 லிட்டர் கோல்டு வின்னர். கடலெண்ணெய் இதெல்லாம் வந்து செக்கெண்ணெய் வாங்கிறதுனால கோல்டு வின்னர் மட்டும் ஒரே 1 லிட்டர் வாங்கியிருக்கிறேன். மிளகு 2 பேக் எடுத்திருக்கிறேன். ஃப்ரெஷ் கிரீம் வாங்கியிருக்கிறேன். இவங்க கேக்கு கேட்டுட்டு இருக்காங்க. சரின்னு வாங்கிட்டோம். என்னைக்கு செய்றோமோ தெரியாது. சரி ப்ரொவிஷன் வாங்கும்போது ஃப்ரெஷ் கிரீமும் 1 எடுத்துக்கிட்டாச்சு. கொஞ்சோண்டு ரெட் சில்லி எடுத்து வச்சிருக்கிறேன். ப்ரொவிஷன் இவ்வளவுதான். இத தவிர இட்லி அரிசி இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாசத்த ஓட்டிறலாம் அப்படிங்கிற மாரி பட்ஜெட்குள்ள வாங்கியாச்சு. நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன்ல, டிமார்ட் போனா ஒரு ரூ. 10 மிச்சம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில போயிருவோம். அதுக்கடுத்து தேவையில்லாம அங்க 1, 2 பொருள் வாங்கிருவோம். அது தேவையா? இல்லையான்னு யோசிச்சு வாங்குனா அந்த ரூ. 100 நம்மளுக்கு சேவிங் தான். எப்பவுமே நம்மளுக்கு எல்லா பொருளுமே பிடிக்கும். ஆனா அத வாங்க வேண்டாம். எல்லா மாசமும் ஒரு ரூ. 200 ரூ. 300 ஒரு பட்ஜெட் வச்சுட்டு நமக்கு தேவையா? அப்படிங்கிற மாரி வாங்கிக்கிட்டோம்னா, நம்மளும் பட்ஜெட் மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த மாசம் நான் என்ன பண்ணேன்னா, இந்த கண்ணாடி ஜாடி மாரி மூடி போட்டு ஒரு 3 வாங்கியிருக்கிறேன். ஒண்ணு வந்து ரூ. 59ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இது ஏதாவது பவுடர் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நட்ஸ் ஏதாவது ஸ்டோர் பண்றதுக்கும் நல்லா இருக்கும். கண்ணாடி பொருள் மட்டும் டிமார்ட்ட விட பெஸ்ட் பிரைஸ் யாரும் தர முடியாதுன்னு நான் நெனைக்கிறேன். குவாலிட்டியும் சூப்பரா இருக்குது. இது வந்து 300 எம்எல் வரை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கேஜி வாங்குறோமா, ஏதாவது பவுடர் ஏதாவது கூட கொட்டி வச்சுக்கலாம். மூடியும் சூப்பரா இருக்குங்க. நல்லா ஏர் டைட்டாவே இருக்குது. ஸ்டீல் மாரி குடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கும் இல்ல, ஸ்டீல் மாரி இருக்குது. குவாலிட்டி சூப்பரா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சு வாங்குனேன் இது ஒரு 3 ஜாடி. இந்த மந்த் எனக்குன்னு வாங்குனது இந்த 3 ஜாடிங்க. ரூ. 59ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது போகவும் 2 வாங்கிட்டோம். இந்த குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸ் ரொம்ப அழகா இருந்தது. பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது கூட குடுத்து விட்டுக்கலாம். ஸ்நாக்ஸ் வந்து அவனுக்கு பிளாஸ்டிக் பாக்ஸ்ல தான் இப்போதைக்கு குடுத்து விட்டுட்டு இருக்கிறேன். டப்பர்வேர் மாரி இருக்கும் அது. இது ரொம்ப கியூட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது வந்து 119ங்க 2 பாக்ஸுமே. குவாலிட்டி சூப்பரா இருந்தது. பாக்ஸ் நல்லா திக்கா இருக்குது. சீக்கிரம் நெளியாது அப்படிங்கிற மாரி வாங்கியிருந்தேன். 2மே சூப்பரா இருக்குது. ஒண்ணு போல வாங்கியாச்சு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பட்ஜெட்.
வெஜிடபிள் கட்டர் ஆல்ரெடி உடஞ்சி ஒரு 6 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். இது 2ஆ உடஞ்சிட்டு ஒரு பார்ட் மட்டும்தான் வச்சு கட் பண்ணிட்டு இருந்தேன். எவரி மந்த் வாங்கலாம் வாங்கலாம்னு தள்ளி போயிட்டே இருந்தது. சரி இந்த மந்த் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது 300 ரூபாய் கிட்ட ஆச்சுங்க. வெஜிடபிள் கட்டர் எப்பவுமே நான் யூஸ் பண்ணி கொஞ்ச நாள்ல எனக்கு 2ஆவே வெடிப்பு விட்டு இப்படி ஆயிருது. ஸ்டீல் பார்த்தேன், மறுபடியும் எனக்கு மனசே கேட்கல. இந்த வுட்டே எடுத்துட்டு வந்துட்டேன் மறுபடியும். பெயர் வந்து மேக்னெட்டிக் டாட் போர்டு அப்படின்னு இருந்தது. இவங்க கார் எதோ தூக்கிட்டு இருந்தாங்களா, சரி அன்னைக்கு அங்க பிள்ளைங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்களே அது மாதிரி வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது ஒரு 400ங்க. இவங்க 2 பேரும் வராட்டி இந்த 400 சேவிங்ஸா தான் இருந்திருக்கும். சரி பசங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுப்போமே அப்படிங்கிற மாதிரி இதை வாங்கிட்டோம். இது இன்னும் ஓபன் பண்ணவே இல்லை. ஓபன் பண்ணி பார்க்கலாமா? இந்த மேக்னெட்டிக் டாட் போர்டு அப்படின்னு இருக்கு. இதுல மேக்னெட் இருக்கும். இதை நம்ம த்ரோ பண்ணும்போது நடுவுல உள்ள டாட்ல படுற மாதிரி பிள்ளைங்க குறி வச்சு அது எரியணும். இதுதான் கேமு. 4 ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சரி எப்படி இருக்குன்னு பாத்துடலாமா? பாத்துடலாமே. ஓபன் பண்ணலாமா? பண்ணலாம். இது யாருக்கு மோனிஷ்? அண்ணனுக்கு. அண்ணாக்கு. உனக்கு வேண்டாம்ல? வேண்டாம்ல? ஷேர் பண்ணி விளையாடணும். வெரி குட் பேபி. சிசர் ஏதாவது வேணும் அவினேஷ்மா? கிளாக் ரவுண்டா வாங்கினா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குங்க. பின்னாடி வந்து ஆணி ஏதாவது அடிச்சு ஹேங் பண்ற மாதிரி இருக்குது. சூப்பரா இருக்குதுங்க. குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ஒரு திக்கான பிளாஸ்டிக்கா. எப்படி போட்டாலும் ஓகே நீ போடு. நீ போடுமா, நீ போடு. சரி ஆளுக்கு ஒண்ணு வச்சுக்கோ. சூப்பரா நிக்குதே. இல்ல மேக்னெட் இருக்கிறதுனால அந்த கிரிப் சூப்பரா இருக்குது. நான் குறி பார்த்து எரிஞ்சு அந்த ஒயிட்ல வைக்கணும். அதான் கேம். சரி ஏறிக்கோ, சோபால ஏறிக்கோ நீ பேசாம. மோனிஸ் ஈஸியா வேலையை முடிச்சிட்டான். போய் பிளேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இது பிளேஸ் பண்ணியாச்சுங்க. நீங்க உங்க பசங்க எவ்வளவு ஹைட் வேணும் அதுக்கு தக்கன நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். இல்ல மேக்னெட் இருக்கிறதுனால சூப்பரா இப்ப ஸ்டிக் ஆகும். நீங்க ரெட் கலர்ல எரியணுமா, எல்லோ கலர்ல எரியணுமா, பிள்ளைங்களுக்கு ஒரு கேம் மாதிரி வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். ஜாலியா தான் இருக்கு மோனிஷ். அச்சோ சரி அவனுக்கு கொடுத்துரு. வச்சுக்கோ உனக்கு என்ன வேணுமோ போட்டுக்கோ. மோனிஷ்மா கொஞ்சம் தூக்கி போடுமா. அவ்வளவுதான். அப்படி எரிஞ்சிங்க பழகு. இங்க வா.